ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு அர்ஜென்டைன் டிவி மினி சீரீஸாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற தி எட்டர்னட். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். கதைப்படி நம்ம கதாநாயகனுடைய பேர் குவான். இவருக்கு மனைவி மகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் மனைவி இப்போ இவர் கூட இல்லை. இப்போ இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே 3 பொண்ணுங்க ஒரு போட்டில் நைட்டு பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. அந்த பார்ட்டியே எதுக்கு அப்படின்னா இதுதான் வந்து சம்மருடைய லாஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க 3 பேர். அப்போ சிட்டியில் எல்லா பக்கமும் லைட் அப் அந்த தருணத்தில் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வானத்தில் பச்சை கலரில் அந்த நார்த்தன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி லைட் ஒன்று அங்கங்கே அப்படி தெரியுது. இது என்னது, இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் சிட்டியில் கம்ப்ளீட்டாக பவர் கட் ஆகி போயிடுது. எல்லாமே பிளாக் அவுட் ஆகி போயிடுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் லைட்டாக ஒரு பனிமலை மாதிரி அங்கே பேய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பொண்ணு கீழே போய் அந்த போட்லேயே அந்த கீழே ஒரு டெக் இருக்கும் இல்லையா, அந்த டெக்குக்குள்ளே உள்ளே போய் ஜிபிஎஸ்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது கம்ப்ளீட்டாக காலி. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனில் சிக்னலும் இல்லை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் சரியாக தானப்பா ஒர்க் ஆகிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ இப்படியாச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியலை. அந்த தருணத்தில் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த விண்டோ கிளாஸ் வெளியே பார்க்குறாங்க. வெளியே நின்றுக்கிட்டு இருந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு அப்படி சுயநினைவு இழந்து போய் அப்படி சுருண்டு மயங்கி விழுந்து அங்கேயே இறந்து போகுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பொண்ணு சுருண்டு விழுகுது. இவங்க அப்படியே அந்த கண்ணாடி வழியே உள்ளேருந்து பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியலை. டப்புன்னு அப்படியே கட் பண்ணால் நேராக நம்ம கதாநாயகனுடைய என்ட்ரி அங்கே தான். ஊரில் தான் எல்லா இடத்துலையும் பவர் சப்ளை இல்லையே, வழக்கம் போல் ஆளுக்கு வெளியே வந்து கிடச்ச பொருள்லாம் போட்டு நடுத்தருவில் போட்டு எரித்து, நம்ம ஊர்லேயும் அரசாங்கம் இப்படி தாங்க இருக்குது, கரண்ட் சப்ளையே கிடையாது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அவங்களுக்கு அதான் பிரச்சனையாக பார்த்துக்கோங்க. அங்கேயும் அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம கதாநாயகன் அவருடைய ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் கார்ட்ஸ் விளாட்லாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க போகிறதே. சரி, ஓகே, போயிட்டாங்க இல்லையா. அங்கே போய் இந்த மாதிரி பல நபர்கள் அப்படி ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ஒய்ஃப் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கும்பலே இருக்குது அந்த வீட்டில். எல்லோரும் கார்ட்ஸ் வச்சுலாம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஆகி போயிடுது. கொஞ்ச நேரத்தில் இந்த பனிமலை அந்த போட்டில் பக்கத்தில் ஆரம்பிச்சது பாருங்கள், அந்த பனிமலை அங்கே அந்த வீட்டை சுற்றி பெய்ய ஆரம்பிக்குது. என்னங்க ஒன்றுமே புரியல, இது சம்மரு, எப்படி பனிமலை பெய்யும்? வாய்ப்பே இல்லையே. நமக்கு 7 வயசாகி போச்சு, இந்த ஊரில் தானே பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் பண்ணோம். இத்தனை வயசு வரைக்கும் சம்மரில் இப்படி பனிமலை இங்கே பேஞ்சு நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரே ஆச்சரியம். இப்போ வெளியே ஜன்னலில் எட்டி பார்த்தாங்க அப்படின்னா எல்லா பயிலும் மொத்த ஊரே பனியில் மூடப்பட்டிருக்கு. எல்லா பயிலும் தெருவில் அங்கங்கே மயங்கி விழுந்து செத்து கிடக்கான். பனி அவங்களையும் மூடி இருக்குது. இது என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஆர்வம் இதில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் 2 ஸ்டெப்பு தான் அந்த பனிக்குள்ளே காலை வச்சுருப்பாப்புல, அங்கேயே சுருண்டு விழுந்து அவரையும் இறந்து போயிடுறார். இப்போ ஹீரோவுக்கும் சரி கூட இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் சரி என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னே தெரியலை. ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பேர் அந்த பனிமலையில் இருக்கக்கூடிய ஒரு துளி கூட நம்ம மேலே படக்கூடாது. நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஆள் ஸ்பாட்டை விட்டு தான். அதே மாதிரி காற்றுல ஏதோ டாக்ஸிக்கான ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் கலந்துருக்கு, இது நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா அங்கே ஆள் அவுட்டு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இது 2லேயுமே இருந்து தப்பிச்சு தான் மகளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கதாநாயகன் கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையே. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ப்ரூனோ ஸ்டாக்னரோ அப்படிங்கிற நபரும் ஏரியல் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. ப்ரூனோ ஸ்டாக்னரோ இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த சீரீஸ் ஒரு சில ஆஸ்பெக்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறேன். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு காமிக்கில் இருந்து அப்படியே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் இது முதல் விஷயம். இதை பொறுத்தளவுக்கு மொத்தம் 6 எபிசோடு எல்லாம் சேர்ந்து 5 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. முதல் மேட்ரு. 2வது, இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதில் எல்லா எபிசோட்ஸுக்குள்ளேயுமே ஒரு சில ரொம்ப ஸ்லோவான மொமெண்ட்ஸ், டல் மொமெண்ட்ஸ் மாதிரி ஒரு சில மொமெண்ட்ஸும் இருக்கும். பரபரப்புடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில மொமெண்ட்ஸும் உள்ளே இருக்கும். இது எல்லா எபிசோடுக்குமே பொருந்தும். அந்த மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக 4, 5, 6 பரபரப்புடைய உச்சியில் இருக்கக்கூடிய எபிசோட்ஸு. முதல்ல 3 எபிசோட்ஸில் ஒரு சில விஷயங்களை செட் அவுட் பண்ணி என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு பனிமலை வந்தது, இதுக்கு காரணம் என்ன ஏதுன்னு இவங்க ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்
போகுது, கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் போகுது. இது ஒரு ஸ்லோ ட்ராமா தான், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது பரபரப்புடைய உச்சியில் அவுட் அண்ட் அவுட் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போயிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஒரு ஸ்லோ ட்ராமா தான். அந்த மாதிரி தான் அந்த சீரீஸுடைய கதைக்களம், திரைக்கதை, காட்சியமைப்புகள் எல்லாமே செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான ஒரு சீரீஸ் தான் இது. அங்கே தான் இந்த சீரீஸ் என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஊர்லாம் 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து 200-250 கோடியை ஹீரோவுக்கு சம்பளமாகவே கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன இருக்குது அதில் கான்டென்ட்டு, குவாலிட்டிங்கிறது என்ன இருக்குங்கிறீங்க உள்ள? இந்த சீரீஸை பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதனுடைய மொத்த பட்ஜெட்டே 127 கோடி ரூபாய் தான். என்னங்க சொல்கிறீங்க, 127 கோடியில் இப்படி ஒரு ஒர்க்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த சீரீஸை, இந்த டீமை. இது ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே அவுட் அண்ட் அவுட் எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸு. இதில் அந்த ஊரை இவங்க ரீக்ரியேட் பண்ணது, அது எப்படி விஎஃப்எக்ஸில் இவங்க பண்ணியிருக்காங்க, சிஜி விஎஃப்எக்ஸில் எப்படி அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் நம்மளை ஆச்சரியப்படுத்தினா கூட, இன்னொரு பக்கம் ஸ்டுடியோக்குள்ளேயே பெரிய பெரிய செட்டுக்கள் உள்ளே போட்டிருக்காங்க. ஒன்றொன்றும் பிரமிக்க வைக்குது. அந்தளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த செட்டுக்குள்ளேயே ஓரளவுக்கு தான் செட்டு, பின்னாடி ஃபுல்லாக ப்ளூ ஸ்க்ரீனை கட்டி கம்ப்ளீட்டாக விஎஃப்எக்ஸில் விளையாண்டுருச்சு இந்த டீமு. ஒரு ஏரியல் ஷாட்டில் இங்கேருந்து தூக்குவாங்க, மொத்த ஊரும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அவ்வளவுமே லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போய் கிடப்பாங்க. ஒரே பனி பிரதேசமாக இருக்கும் அந்த இடம். அதெல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸில். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே இருக்குது. சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதில் 4வது எபிசோட்லேருந்து ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. அதை நான் இங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும். இவ்வளவையும் புல் ஆஃப் பண்ணி எப்படிங்க 127 கோடியில் பண்ணீங்க அப்படிங்கிற ஆச்சரியம் தான் எனக்கு வந்தது. அது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அது 3வது எபிசோட் வரைக்கும் பெருசாக தெரியாது உங்களுக்கு. 4, 5, 6 தான் அதனுடைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை கூட இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளவு தூரம் பிசிறு தட்டாமல் எப்படி இந்த டீம் புல் ஆஃப் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்குள்ளே இருந்து தான் செஞ்சுது. இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இதில் நம்ம தானே தலைவன் ரிக்கார்டோ டாரின் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. அவருடைய 9 குயின்ஸ் படமாகட்டும், வைல்ட் டேல்ஸ் ஆகட்டும், எக்கச்சக்கமான அவருடைய படங்கள், ஆந்தாலஜி, அப்படி இப்படி நிறைய படங்கள் வந்து நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்கோம். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பானிஷ் ஆக்டர், அட்டகாசமாக பண்ணுவாப்புல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலேயும் அவர் விட்டுருந்தார். அவருடைய மனைவியாக கார்லா பீட்டர்சன், இது 2 தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 2 பேருமே ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே எல்லாரும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொண்டு வந்தாங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண 2வது மேட்ரு. இதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. தாராளமாக 6 எபிசோடும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய எபிசோட்ஸ் தான். இதில் குரோதமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது, அவ்வளோதானே தவிர செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேயிலும் எங்கேயும் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பயங்கர உச்சகட்ட எதிர்பார்ப்பில் போகாதீங்க. பட் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.